நான் சீமானை பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான், அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் நான் ஈழத்தமிழர்களுக்காக தன் குடும்பத்தையே தியாகம் செய்த அந்த மகத்தான தலைவரை நான் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது. அவரை பற்றியும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் பல சூழ்நிலைகள் தவறுகள் இழைக்க வேறுபடும். அந்த அடிப்படையில் என்னுடைய தவறு நேரத்துக்கு அதில் நடந்துவிட்டது. இந்த வீடியோ எதற்கு என்று சொன்னால், தளபதி விஜய் அவர்களும் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களும் என்னுடைய பேச்சை கேட்டு இப்படி பேசியிருக்க கூடாது என்று வருத்தப்பட்டதாக நான் அறிந்தேன். ஆகவே நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் தலைமையும் நேசிக்கக்கூடிய அந்த பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தது தவறுதான். ஆகவே நான் மனப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிடம் மற்றும் தமிழகத்தினுடைய சகோதரர்கள் பிரபாகரன் நேசிக்கக்கூடிய சகோதரர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் அந்த மேடை பேச்சுகளை ஒரு ஸ்லோவா அந்த வார்த்தை வந்துவிட்டது. நான் 25 ஆண்டு காலமாக நான் பல கட்சிகளிலே அரசியல் கட்சிகளிலே நான் பயணித்து வருகிறேன். ஆனால் நான் இது போன்று எந்த மேடைகளும் நான் பேசியது கிடையாது. நான் பிரபாகரன் அவர்களை ஒரு மதிப்பாக தான் வைத்திருந்தேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பவும் நான் அந்த வீடியோ போடுவது என்னை கட்சி விட்டு நீக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக இல்லை. ஆனால் நான் அதை உணர்ந்து போடுகிறேன். பிரபாகரன் அவர்களை பேசியது தவறுதான் என்பதை உணர்ந்தன் காரணமாகத்தான் அந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். ஆகவே அனைத்து மக்களுடைய வருத்தத்தையும் நான் ஏற்படுத்தியிருப்பேன், கவலைக்கு ஆளாக்கியிருப்பேன். ஆகவே உங்கள் அனைவரிடமும் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்த ஒற்றை காரணத்துக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அடிச்சது யாரு?